சினிமா பாடல் தங்க தமிழ்நாட்டு சிங்கத்தமிழன் வாரான். யார்? விஜயகாந்த். அவர் தமிழர். ஆமாம், தமிழர் தானேங்க, ஆந்திராவிலேருந்து வந்த தமிழர் தான். அதே மாதிரி எப்படி முத்தமிழ் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி. முத்தமிழ் அறிஞரான், முத்தமிழும் அறிஞ்சிவரான். தமிழுக்கு அவர் தான் எப்படி தலைவரான். யார்? கருணாநிதி. அவரும் ஆந்திராவிலேருந்து வந்தவர் தான். அப்புறம் போராளி படை தளபதி யார்? வைகோ, கோபால்சாமி நாய்க்கிட்ட. அவரும் தமிழர். அப்புறம் தமிழர் யார் இல்லைன்னு சொல்லலான்னா, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களாம் இல்லைன்னு சொல்லலாம். யார் வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னா அவன் தமிழர் இல்லை. எவன் வெள்ளாள கவுண்டர் சமூகத்திலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னா அவன் இல்லை. முத்திரையர், தேவர், கள்ளர், மறவர், அகமுடியர், அப்புறம் அப்படியே கோனார், நாடார், அப்புறம் நிறைய இருக்குது, பறையர், வன்னியர். இந்த கட்சியில் யாராவது ஒருத்தன் இந்த ஜாதியிலேருந்து கட்சி ஆரம்பித்தான்னா அவன் தமிழர் இல்லை, அவன் ஜாதி கட்சி. அது ஜாதி கட்சி. இவங்க கட்சி ஆரம்பித்தாங்கன்னா தங்க தமிழ்நாட்டு சிங்கத்தமிழன் வாரான், முத்தமிழர் அறிஞர் கருணாநிதி, அப்புறம் அள்ளி கொடுத்த வள்ளல் தமிழன் எம்ஜிஆர், தங்க தாரகை தமிழச்சி ஜெயலலிதா. சோத்துக்கு பதிலாக ஏதோ ஒன்று சொல்லுவோம் ஒரு படத்தில், நல்லா இளரப்பா சாப்பாடு போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பீயை தேடி விட்ருவாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி தடவைனா எதுனா தமிழர்களுக்கு புத்தி வருமா என்னான்னு தெரில. இந்த பக்கம் பெங்களூரில் அடிக்கிறான், இந்த பக்கம் ஆந்திராவில் அடிக்கிறான், இந்த பக்கம் கேரளாவில் அடிக்கிறான், இந்த பக்கம் பெண்களை கற்பழித்து கடாசுறான். எங்கேயோ நீங்கள் இலங்கைக்கு போயிட்டீங்க, பெண்களை கற்பழிச்சு. இங்கே இருக்கிற பெண்களை 2 பெண்களை கடத்தி கொண்டு போய் ஆந்திரா தெலுங்கர்கள் காவல்துறைக்கு சேர்ந்தவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து பிறப்புறுப்பில் மிளகா துரி போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அமிச்சான். இன்னைக்கு வரைக்கும் அவனை என்ன கிழிக்க முடிஞ்சிச்சு. நாம் தமிழ் கட்சி போய் போராடாதீங்கடா, இதெல்லாம் பேசாதீங்கடான்னுது. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் நாங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு தானே அப்படின்றான். என்ன சொல்ல முடியும்? திமுகக்காரன் அவனை என்ன சொல்ல முடியும்? அதனால் சூடு சொரணை கொஞ்சம் இருக்கணும் உங்களுக்கு. இருந்துச்சுன்னா இந்த 26 உங்கள் வாக்கு திமுக சின்னத்துக்கு போகவே போகாது. அந்த திமுக சின்னம் யார் வச்சுருந்தாங்க தெரியுமா? அது பறையர்களுடைய சின்னம் தெரியுமா? அது உங்களுக்கு பறையர்களுக்கான விடியலாக அதை வச்சுருந்தாங்க. அதை பிடிங்கிட்டானுங்க அவங்ககிட்ட இருந்து. அது தெரியுமா உங்களுக்கு? திமுகவோட சின்னமே பறையர்கள் சின்னம். பறையருடைய சமூகம் தான் அதை பயன்படுத்தி இருந்துச்சு. அதை தான் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையோடைய விடியல்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை படுக்குன்னு பிடிங்கிட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவங்க இது வச்சுருக்காங்களா ஆஃபீஸ் சென்னையில், கட்சி ஆஃபீஸ். அது ஒரு பறையர்கள் நிலம். தெரியுமா அது உங்களுக்கு? தெரிஞ்சிச்சுன்னா தெரியும். ஆனால் எங்கே நீங்கள் திறந்த மாட்டேறீங்களா? இவ்வளோ சொல்கிறோம். நான் திறந்த மாட்டேன் போனா, இப்படித்தான் இருந்து சாகுவேன், எனக்கு நான் இப்படித்தான் இப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டோம்? எல்லோரும் ஒரு நாள் சாக போகிறோம். ஏன் சாகுறோன்றது, எதுக்காக பிறந்தோம், ஏன் சாகுறோம், நம்ம யார் என்னடா தெரிஞ்சுன்னு சாகுங்க.